தக்காளி கட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு மெழுகுபத்தி பற்ற வச்சு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கத்தியை தண்ணியில் போட்டிங்கன்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சுலபமாக முடிஞ்சிடும். நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப், நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் துருவல் வச்சுருப்போம். இந்த காய் துருவல் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஷார்ப்னஸ்ஸே போயிருங்க. இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிற இந்த கப்பு வச்சுருப்போம். இந்த கப்பை வச்சு நல்லா மேலேருந்து இந்த மாதிரி கீழே நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த காய் துருவல் வந்து நல்லா ஷார்ப் ஆகிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. உங்களுடைய காய் துருவலில் துருவவே மாட்டிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப்பை வச்சு நல்லா மேல் பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகும். நம்ம காய் துருவும் போது நம்மளுடைய வேலைகள் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த மாதிரி உடஞ்சி போன கப்பு அல்லது ஏதோ விரிசல் விட்டுருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி காய் துருவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய காய் துருவல் நல்லா ஷார்ப் ஆகிரும். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு, ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி கத்தியை நல்லா காமிச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேய்ச்சோம்ல அந்த கப்புலேயே வந்து இந்த கத்தியை வச்சு தேய்ச்சாலும் நம்மளுடைய கத்தி ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆகிருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நான் விளக்கில் ஒரு மெழுகுபத்தி ஒன்று தான் வச்சு இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் நம்மளுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்க கத்தி கூட நல்லா ஷார்ப் ஆயிரும். இப்போ நான் வந்து லைட்டாக தாங்க காமிச்சு 2-3 டைம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த தக்காளி கட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஸ்லைஸாக நல்லா அழகாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்கள் வீட்டில் கத்தி ரொம்ப மழுங்கி போய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஷார்ப் ஆகிரும். நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. பெண்கள் எல்லாருக்குமே இந்த வெங்காயம் உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா கத்தியை இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அதில் அடிக்கடி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தோல் உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அந்த கண்ணெரிச்சல் இருக்காதுங்க. இந்த மாதிரி தோல் உரிக்கும் போதும் சரி, வெங்காயம் கட் பண்ணும் போதும் சரி, பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை அடிக்கடி அந்த தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கண் எரிச்சலே இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் கண் எரியாமல் அழகாக ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம், கட் பண்ணியும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண அப்போ அந்த கத்தியை வந்து அந்த தண்ணியில் விட்டு டிப் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு கண்ணெரிச்சலும் வராதுங்க. அழகாக ஈஸியாக வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம உரிச்சு முடிச்சிடலாம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம ஒரு சில டைமில் சமையலுக்கு அதிகமான வெங்காயம் வந்து கட் பண்ணியிருப்போம் அல்லது 2ஆக கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் உரிக்கிறதுக்கு தலைப்பகுதியை அந்த வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டராக கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயத்தோல் அழகாக ஈஸியாக உரிக்க வருங்க. ஒரு சில டைமில் அளவுக்கு அதிகமான வெங்காயம் உரிச்சிட்டோம் அல்லது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் கெட்டு போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். இது நீங்கள் வெளியே வச்சா 1 டே வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம புது பாத்திரம் அல்லது கண்ணாடி பவுல், கண்ணாடி பாத்திரம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று, நம்ம வீட்டில் இருக்க செலோ டேப். இந்த மாதிரி அந்த செலோ டேப்பை ஒட்டி விட்டுட்டு நல்லா டைட்டாக நல்லா அமுத்தி ஒட்டிட்டு அந்த செலோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணாலே அழகாக அதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். என்கிட்ட கண்ணாடி பவுல், கண்ணாடி கப்லாம் எதுவும் இல்லாதனால நான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. உங்ககிட்ட கண்ணாடி பவுல் அல்லது கண்ணாடி பாட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செலோ டேப் போட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அது ரிமூவ் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்துக்கு நம்ம அடுப்புலையே வச்சு கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த ஹீட்டில் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, தோசை கல்லில் நடுவில் மட்டும் தோசை ஒட்டிக்குது, என்ன செஞ்சாலும் நடுவில் வந்து ரொம்ப தீஞ்சு போயிடுது அப்படின்னாங்க. அவங்களுக்காகவே இந்த டிப்ஸுங்க. நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி அப்லோடு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அடுப்பை ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எப்பேற்பட்ட தோசை கல்லாக இருந்தாலும் சரி வெங்காயம் நம்ம வறுத்து எடுக்கும்போது நமக்கு நல்லா அழகாக ஈஸியாக தோசை ஊற்ற வரும். பாருங்கள், நான் வந்து நல்லா இந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெங்காயம்
வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் புது தோசைக்கல் வாங்குறீங்கன்னா கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அழகாக தோசை ஊற்ற வருங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். இல்லது உடனே நீங்கள் தோசை ஊற்ற போகிறீங்கன்னா கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ உடனே தான் தோசை ஊற்ற போகிறேன். என்னுடைய தோசை கல்லுலேயும் ஒரு சில டைமில் வந்து நம்ம சப்பாத்தி பரோட்டாலாம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரே தோசை கல் வச்சுருக்கனால அடுத்த டைம் அதில் தோசை ஊற்றுறோம் அப்படின்னா லைட்டாக வந்து பிடிச்சிக்கும், அடி பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு ஹாஃப் வெங்காயம் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு தோசை அழகாக எடுக்க வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நம்ம தோசை எடுக்கக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் வெந்து நல்லா அது எடுத்துகிட்டு வரும். அப்படியே சைடு ஓரங்களையெல்லாம் தானாக தோசை எடுத்துகிட்டு வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம தோசை எடுத்தோம் அப்படின்னா அழகாக தோசை எடுக்க வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட கறி பிடிக்கவும் இல்லை, ஒட்டவும் இல்லை. ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சில்ட்ரன்ஸுடைய ஃபேண்ட் வந்து ஹிப்பு ரொம்ப டைட்டாக இருக்குது, போட முடியல. ஒரு இன்ச் அளவுக்கு லூஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற டைமில் உங்கள் ஃபேண்ட்டுக்கு மேட்சான லப்பர் பேண்டை எடுத்துக்கலாம். அல்லது டிஸ்கோ லப்பரில் கூட நிறைய கலர் இருக்குது, அந்த மாதிரி லப்பரை கூட எடுத்துக்கலாங்க. அந்த நம்ம பேண்ட்டு போடுற அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் லப்பர் பேண்டை மாட்டி அது 2 நாட்டையுமே இந்த மாதிரி பட்டனில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக இருக்கும். இதனால் ஹிப்பு உங்களுக்கு டைட்டாகவும் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் பேண்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பீரோவில் ஹேங்கரில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக மடித்து போட்டோம் அப்படின்னா அது சரிஞ்சு கீழே விழுகும். அதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேண்ட்டை இந்த மாதிரி விரித்து வச்சு ஒரு காலில் மட்டும் இந்த மாதிரி ஹேங்கரை போட்டு விட்டுட்டு இன்னொரு கால் பகுதியை இந்த மாதிரி திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் பீரோவில் மாட்டினீங்க அப்படின்னா இதில் 2-3 பேண்ட் அளவுக்கு கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதனால் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சரிஞ்சு போய் கீழேயுமே விழுகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப். இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம குளிர் காலத்தில் இந்த மாதிரி ஸ்வெட்டர்லாம் வியர் பண்ணுவோம். நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதோடைய முடி, அந்த டஸ்டெல்லாம் வந்து இந்த ஸ்வெட்டர் மேலே அப்படியே ஒட்டிக்குங்க. அது நம்ம என்ன தான் துவைச்சா கூட போகவே போகாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துக்குங்க. இதை கையில் நான் ரோல் பண்ணி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நல்லா அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு முடி மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா இந்த செல்லோ டேப்பை வச்சு அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சின்ன முடிகள் எல்லாமே அழகாக ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வெட்டர் மஃப்லர்லாம் நம்ம வியர் பண்ணும்போது வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸோடைய முடி எல்லாமே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்வெட்டரில் வந்து ஒட்டிக்கும். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் ஆயிரும். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து அமுத்தி எடுத்துட்டேன். இதில் எந்த அளவுக்கு டஸ்ட்டு முடிகள் எல்லாம் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.